வணக்கம். இறைஞான அமைப்பிலிருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தானம் தர்மம்னு சொல்கிறோம். அதெல்லாம் தானம் தர்மம். தானம் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் என்ன தான் சாப்பாடு கொடுக்குறது, இல்லை பல பேருக்கு உதவி செய்கிற பண உதவி செய்கிறது தானம் நம்ம நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் தானம் பண்ணி யாராவது முன்னேறி இருக்காங்களா? எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறாங்க. தானம்னாலும் என்னன்னு தெரியாது, தர்மம்னாலும் என்னன்னு தெரியாது. ஒரு சாப்பாடு போடுறது தர்மம் தானம் அப்படின்னோம்னா அன்னதானம் போடுறோன்னு சொல்கிறாங்க. அன்னதானத்தோடைய கான்செப்டே தப்பாக போகுது. இன்றைக்கி 50 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மூடை அரிசியை வாங்கி கொண்டு வந்து சாப்பாடு போட்டால் அன்னதானங்கிறாங்க. அன்னம்னா உயிர்னு அர்த்தம். சிலவங்க சொல்லுவாங்க அண்ணன் நடை நடந்து போகிறாங்க. அண்ணன் நடை நடந்து போகிறதுங்கிறது இங்கே தான் பார்த்து மூச்சு காற்ற அண்ணன் நடை மாதிரி நடந்து மூச்சு காற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிணத்துலேருந்து கயிறு இழுக்கிற மாதிரி மேலே ஏற்றி 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 கொண்டு போய் இங்கே சேர்க்குறதான் தானம். இதுதான் ப்ளஸ் அன்னம் ப்ளஸ் தானம் அன்னதானம். இந்த தானம் செஞ்சால் தான் புண்ணியமே தவிர ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது புண்ணியம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு போட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஓகே. அப்போ நாளைக்கு யார் போடுவான்? இல்லை அடுத்த வேலைக்கு யார் போடுவான்? இப்போ 4 பூரா நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னு வச்சுக்கிறவங்க சோம்பேறிகளை தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி அன்னதானமாகும்? இது எப்படி சோம்பேறிகளை உருவாக்குறது எப்படி புண்ணியமாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1000 சோம்பேறிகளை உருவாக்குறது புண்ணியமா? அவன் வடக்கு கிடைக்காம இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை பார்த்தது வாழ்ந்துருப்பாங்க. நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா வேறு எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பறவை கூட அந்த உணவுக்காண்டி பறந்து போய் தான் உணவை தேடிட்டு வந்து தான் கூட்டுக்கு வருது. இப்படி நினச்சிருந்தா அந்த பறவை எங்கே உணவு கிடைக்குமோ அங்கேயே கூட தங்கியிருந்து வாழலாம்ல. அது கூட 2 கிலோமீட்டர் போகும். ஆனால் அந்த மனிதனை எங்கேயாவது சாப்பாடு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்தந்த வேலைக்கு வந்து சாப்பிட்டு போய் அவனை சோம்பேறி ஆக்கி இதுக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு பேர் வச்சுருக்கோம். தானம் அப்படின்னு சொன்னால் ஞான தானம் மட்டும்தான் உண்மையான தானம். அவனுக்கு ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க, அதில் அவன் வாழ்ந்துருவாங்க. அது தொழில் ஞானமாக இருக்கலாம், இல்லாட்டி இறைஞானமாக இருக்கலாம். இறைஞானம் வந்துட்டாலும் நீங்கள் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்தா சாப்பிடணுங்க அந்த உணர்வு வந்துடும் உங்களுக்கு. தர்மம்னு சொன்னோம்னா ஞான வழின்னு அர்த்தம். தர்மம்னு சொல்லி காசு தர்றது கிடையாது. தர்ம வழின்னு புத்தன் சொல்லுது. தர்மம் சரணம் கட்சாமி. அந்த தர்ம வழி எப்பயுமே இருக்கும். அதில் நீ சரணாகதி அடைஞ்சு கரையேறிங்கிறது தான் அந்த புத்தன் சொன்ன வழி தர்மங்கிறது. அவ்வளோ பெரிய மொழியை நம்ம கொண்டு வந்து சாதாரணமாக ஒரு சாப்பாட்டுக்கும் காசு கொடுக்குறதுக்கும் தான தர்மம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருக்காங்க. தவறான புரிதல் பார்த்து. பிச்சைக்காரனை உருவாக்காதீங்க. பிச்சைக்காரன் யாருமே பிச்சை போடாட்டி என்ன செய்வாங்கிறீங்க? யாருமே பிச்சை போடல. அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பான். வேலைக்கு சோறு கிடைக்குன்னா அவன் எங்கே போவேன்? அங்கே தான் இருப்பான். ஒரு பறவைக்கு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு படம உணர்ச்சி கூட அவனுக்கு இல்லை பார்த்தோம். இப்படி சோம்பேறித்தனமாக ஒரு விவசாயம் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட வேலை பார்க்குறான். நான் ஒரு ஆச்சரியம், நம்ம தூங்கும் போது நம்ம ஒருத்தன் கடுமையாக வேலை பார்க்குறோம். நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் சந்திச்சிங்கன்னா உங்களை கூட முன்னேறி தான் இருப்பான். தூங்குற நேரத்தை கூட உழைச்சவன் தான் இன்றைக்கி வரைக்கும் முன்னேறி இருக்கேன். அதனால் தூக்கமே வேண்டான்னு கேட்கல. ஒரு மனிதனோட தூக்கம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? குழந்தைக்கு தூக்கம் தான் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் வயசு ஆக ஆக தூக்கம் குறையும். ஆனால் தூக்கம் குறையுன்னு சொல்லி தூக்கம் மாத்திரை போடுறாங்க. தவறான கண்ணோட்டம். ஒரு மனிதன் கண்டிப்பாக தூங்குகிற தூக்கம் 8 நிமிடம் மட்டும்தான் பார்த்துக்கும். டீப் ஸ்லீப்பிங்கில் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வாட்டுக்கு ஒரு 15 மணி நேரம் வேலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிரைவரை நீங்கள் பார்த்துருக்காங்க, அவுட்ரு போயிட்டே இருப்போம். ஒரு மாதிரி தூக்கம் வரும்னா டிரைவர் உண்மையான டிரைவர்னா சொல்லிடுவார், ஒரு 10 நிமிஷம் மட்டும் என்னை விட்டுருங்க அப்படிவார். ஓரமாக போய் அப்படியே ஸ்டேரிங்கில் தூங்குவார். திருப்பி 100 கிலோமீட்டர் சாதாரணமாக விட்டுவார். அந்த டீப் ஸ்லீப்பிங்க்கு 1 செகண்டில் போயிடுவார். ஏன்னா அவ்வளோ டீப் ஸ்லீப்பிங் வருது. அவர் ஆக்சிடென்ட் நடக்கிறது பூரா பார்த்திங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்பிங்கில் விடுறதுனால தான் அது எங்கிட்டாவது கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆக்கிறாங்க. அந்த டீப் ஸ்லீப்பிங் 8 நிமிஷம். ஆனால் திருப்பி நம்ம தூங்குறது பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா கனவு நிலை தான். முன்னுக்கை பின்னுக்கை தூக்குறோம். முன்னுக்க கனவு பின்னுக்க கனவு, நடுவில் இருக்க அந்த டீப் ஸ்லீப் தான் 8 நிமிஷம். ஆனால் 8 மணி நேரம் வேணுங்கிறான் ஒரு மனிதன். 1 மணி நேரம் முன்னுக்கு எதிர்ச்சா நான் தூங்கணும்னா இன்றைக்கி பூரா புலம்பிடுத்துறேன், இன்றைக்கி சரியாகவே தூங்கலைங்கிறான். இதெல்லாம் மன ரீதியான விஷயந்தான் பார்த்து. ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 லட்சம் விழுந்துருச்சு பார்த்து. அதை ஒருத்தர் வந்து கேட்குற என்னப்பா செய்வ இந்த 10 லட்சத்தை வச்சு அப்படின்ட்டு. தங்க திருவோடு வாங்கி பிச்சை எடுப்பீங்க. நான் நம்ம இதான் பிச்சை எடுக்கிறவங்க மனநிலை. நீங்கள் பிச்சை போகிற நாள் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லாத போது பிச்சைக்காரங்க இருந்தாங்க, நீங்கள் இருக்கும் போது இருக்கிறாங்க.
நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் போவீங்க, அப்போயே இருப்பாங்க. இவங்களாம் மாற்ற முடியாது. அப்போ போட வேண்டாமான்னு கேட்குறீங்களா? அப்படி தானே கேட்குற மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ போடவே வேண்டாமா அப்படின்னு. உண்மையில் யாருமே போடாட்டியும் வேலை பார்த்துருப்பேன் பார்த்தீங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. முடியாதவங்களுக்கு செய்யலாம். விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்லுவார், ஆச்சரியமான கருத்து. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அது படிச்சிருக்கீங்களா? சில பேர் படிச்சிருக்கலாம். இளைஞருக்கு அப்படி உதவி நீங்கள் செய்கிறதா அந்த இளைஞரை கூட செய்யுங்கிறார். இது என்னங்க கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இளைஞர்கள் செஞ்சு அவனை திமிழ் எடுத்து தெரியல. இப்போ பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்பீங்க, ஒரு நல்லா சட்டமாக ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு பணம் கொடுங்கன்னு தைரியமாக கேட்குற மாதிரி கேட்பேன். ஆள் பார்த்தா போல்டாக இருப்பான். போய் வேலை பார்க்க வேண்டியதை அடக்கலாம். நான் ஒரு விஷயம் கேட்குறேன், வேலை பார்க்க வேண்டியதானு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு வேலை போட்டு கொடுங்களேங்கிறேன். கேட்குறதுக்கு மட்டும் ரைட்ஸ் கிடையாது. நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி பசங்களுக்கு வேணால் கூட கொடுங்கங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்களுக்கு நீங்கள் இல்லாட்டினா கூட யாராவது கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு யார் கொடுப்பான்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேசிட்டேன்னா இப்போ மாத்திரையும் கேட்டுறாதீங்க, இது விளக்கம் நான் கொடுத்துட்றேன். இந்த கொஞ்சம் வயசு பையன் வேலை பார்க்குறதுக்கான மூடே இல்லை, அவனுக்கு மைண்ட் செட்டே இல்லை. உழைக்கக்கூடாதுன்னு கான்செப்ட். பிச்சை எடுக்கணும்னு அவ்வளோ ஒன்றும் கேவலம் கிடையாது. பிச்சை எடுத்து பார்த்தா தெரியும் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு கடன் வாங்குவேன், அவ்வளோ சங்கடப்படுறோம். பிச்சை எடுக்கும்போது போடாங்குவேன், போங்குவேன், இதெல்லாம் தாங்கிறது வந்து பிச்சை எடுக்க முடியும். அது ஒரு கான்செப்ட். அது சொல்கிறேன். ஒரு கொஞ்சம் வயசுக்காரன் வேலை பார்க்க முடியாதுங்கிறவனுக்கு நம்ம உதவி செஞ்சால் அவன் என்ன செய்வேன் கேட்டால், தப்பான ஒரு பழக்க வழக்கம் அதில் அந்த பணத்தில் செய்வான். அப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. தப்பான பழக்கம்லாம் செய்வான். அவன் தப்பான பழக்கம் செஞ்சாலும் அவன் வாங்கிட்டு ஓரமாக படுத்துருவாங்கிறாரு விவேகானந்தர். இந்த சமுதாயத்துக்கு சைடு அசம்பாவிதங்களை எதையும் நடத்த மாட்டாங்க. ஆனால் இந்த பணம் இவனுக்கு கிடைக்காட்டினா எதையாவது திருடுவான், ஏதாவது செஞ்சு இந்த சமுதாயத்தில் மறைமுகமாக தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. இவனை போய் ஏதோ ஒரு தப்பான ஒரு போதைப் பொருளை சாப்பிட்டு கூட அவன் படுத்துறட்டுங்கிறாரு. மறைமுகமாக நீங்கள் இந்த சமுதாய சேவை செய்கிறீங்கன்னு விவேகானந்தர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் வயசானவங்களுக்கு போடலைன்னா யாரும் போடாமல் இருக்க போகிறதில்ல. யாராவது வயசானவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அப்பா மாதிரி இருக்காங்க, பாட்டி மாதிரி இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு யாருமே போடலைங்கும் போது தான் தவறுகள் நிறையா நடக்குது. அதனால் பார்த்து நிதானமாக தான் இதை தான தர்மம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த தான தர்மம் சொல்லி இதை நினச்சிடாதீங்க தயவுசெய்து. திருப்பி நீங்கள் சொல்கிற அந்த மொழியில் நான் சொல்ல வேண்டியது அந்த தான தர்மம். அதுக்கு வேறு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலை. தானங்கிறது ஞான தானம் மட்டும்தான் உண்மையான தானம். தர்மங்கிறது உண்மை நெறியை அடைகிறதான். நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோங்கிறது தான் தர்ம நெறிங்கிறது. இதுதான் உண்மையான தானம் ப்ளஸ் தர்மம். இதை சோறு போடுறதோ காசு கொடுக்குறதோ கிடையாது. பார்த்துக்கணும். இது அவங்களை சோம்பேறியாக இருக்கிறதுக்கான வழியாக தான் இது இருக்குது. பார்த்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள் பல.